நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நாம சந்திப்போம். இந்த பிரச்சனைகளால் நிறைய ஸ்ட்ரெஸ் கூட எடுப்போம். ஸ்ட்ரெஸ் வரும்போது சிலர் சில இடத்தை நோக்கி போவாங்க. அங்க போனா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் என்று நினைச்சு சிலருக்கு ஜிம்மில் போனா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவாங்க, சிலருக்கு மலை மேல போனா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவாங்க. அதே மாதிரி சிலருக்கு பீச்லனா, சிலருக்கு கோவில்ல, மஸ்ஜித்ல இல்லனா சர்ச்ல. இன்றைய கேஸிலும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்தது. ஒரு பெண் நிம்மதிக்காக கோவிலுக்கு போறா. ஆனா அது அவளோட கடைசி நாளாகும் என்று அவளுக்கு தெரியல. அதுவும் அந்த கோவிலில் உள்ள ஒரு பூஜாரி காரணமாக. அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மர்ம சரித்திரம். இன்னைக்கு நாம பார்க்க போறது The Case of Akshata Mhatre. 9th of July 2024 மகாராஷ்டிராவில் உள்ள கல்யாண் என்ற இடத்தில் 10 நிமிட தூரத்தில் ஒரு இடம் வருது. அதுக்கு பேர் தான் ஷில்பாட்டா. அங்க இந்த மலைக்கு மேல ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்கு. அத கோல் கணபதி மந்திர் என்று அழைக்கப்படும். அந்த கோவிலோட இடம் பார்த்தோம்னா நிறைய ஆளுங்க வந்து போகிற மாதிரி இருக்காது. அதோட அக்கம் பக்கத்தில் காடுதான் இருக்கும். அப்புறம் அங்க ரொம்ப கொஞ்சம் ஆளுங்க தான் கும்பிட வருவாங்க. அதாவது சிலர் இருப்பாங்க ஒரே கோவிலில் ரெகுலராக போறவங்க. அந்த மாதிரியான ஆளுங்க தான் அங்க விசிட் பண்ண வர்றது. அன்னைக்கு ஒரு ஆள் எப்பவும் போல அந்த கோவிலுக்கு வராரு. மத்தியானம் ஒரு 2 மணி ஆனப்போ அந்த ஆள் சும்மா அந்த கோவில் சுத்தி வட்டாரத்துல நடக்கும்போது அங்க ஒரு பொண்ணோட பிணத்தை பாக்குறான். அவன் பயந்துட்டான். அப்பவே அங்க உள்ள லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அங்கே வந்தாங்க. முதல்ல போலீஸ் வந்து அந்த டெட் பாடியை கவனிச்சு பாக்குறாங்க. சோ போலீஸ் இத நோட் பண்றாங்க. அந்த பொண்ணோட உடம்பில் ரொம்பவே காயங்கள் இருந்துச்சு. இதுல தெரிஞ்சது அந்த பொண்ணை கொல்றதுக்கு முன்னாடி அவ கூட தப்பா யாரோ இருக்க முயற்சி செஞ்சிருக்காங்க என்று. அதுக்கப்புறம் அவளை கொன்னிருக்காங்க. பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்தப்போ கூட போலீஸ்க்கு அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ண ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இதனால போலீஸ் அவங்களோட போட்டோ எடுத்து பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ஸில் சர்க்குலேட் பண்றாங்க. அப்பதான் தெரிய வந்தது, நவி மும்பையில் உள்ள NRI போலீஸ் ஸ்டேஷனில் 6th ஜூலைக்கு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மிஸ்ஸிங் பொண்ணோட போட்டோவும் கோவிலில் இறந்த கிடந்த பொண்ணோட போட்டோவும் மேட்ச் ஆயிட்டு இருந்துச்சு. அப்பதான் போலீஸுக்கு தெரிய வந்தது அந்த டெட் பாடி 30 வயசான அக்ஷதா மாத்ரேயோடது என்று. முதல்ல போலீஸ் அக்ஷதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரிய வந்தது, அக்ஷதா ஜூலை 6க்கு காலையில 6 மணி தன்னோட வீட்டிலிருந்து சண்டை போட்டுட்டு வெளியே போனா. ஆனா அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை என்று அவளோட ஃபேமிலி ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவ திரும்பி வரல. அவ வீட்டு திரும்பி வராததுனால அங்க பக்கத்தில் உள்ள NRI போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியல. போலீஸ் டைரக்டாக அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற CCTV செக் பண்றாங்க. அங்க நிறைய ஆள் நடமாட்டம் இல்லாததுனால அங்க CCTV வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த CCTV ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தப்போ அதுல அக்ஷதா கோவிலுக்கு போறா. ஆனா அங்க இருந்து திரும்பி வர ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்கல. சோ போலீஸ் அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த இடத்தில் வெறும் 3 பேர் மட்டும் தான் நிறைய தடவை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதில் 2 பேரு கோவிலுக்கு சேவை செய்யறவங்க, இன்னொன்னு அந்த கோவிலோட பூஜாரி. அப்போ போலீஸ் இந்த 3 பேரையும் கஸ்டடியில் கொண்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் 2 பேர் தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்ன அந்த உண்மையை கேட்டு முழு போலீஸ் ஸ்டேஷனை வியர்ந்து நின்னுச்சு. அக்ஷதா மாத்ரே நவி மும்பையில் உள்ள பேலாப்பூரில் வசிச்சுட்டு வந்தா. அவளோட பெற்றோர்கள் மற்றும் தங்கச்சி கூட தான் தங்கிட்டு இருந்தா. அவ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. சின்ன சம்பளத்துக்கான வேலைக்கு தான் போயிட்டு இருந்தா. அக்ஷதா ரொம்பவே மதத்தில் நம்புற பொண்ணுதான். எப்பவுமே கோவிலுக்கு போவா. அதனால எப்பவெல்லாம் அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகுதோ அப்போ கல்யாண் பக்கத்தில் உள்ள அந்த விநாயகர் கோவிலுக்கு போவா. அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வருவா. அப்போ கொஞ்சம் மன நிம்மதி அவக்கு கிடைக்கும். எப்பவுமே அந்த கோவிலுக்கு போறவதான். அதனாலேயே அந்த கோவிலோட முக்கியமான பூஜாரியான பாலக் மகாராஜோட நல்ல பழக்கமும் இருந்துச்சு. அக்ஷதாவோட கல்யாணம் குணால் என்ற ஒரு பையன் கூட அரேஞ்ச் மேரேஜ் ஆயிட்டு இருந்துச்சு. குணாலோட ஃபேமிலி அக்ஷதாவோட ஃபேமிலி கிட்ட ரொம்பவே ஃபைனான்சியல் டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இன்டைரக்ட் டவுரி. குணாலோட ஃபேமிலி கல்யாணமாய் 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட பணம் கேட்டுட்டே இருந்தாங்க. அக்ஷதா இதனாலேயே ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அவளுக்காக அவளோட ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அக்ஷதா அப்பப்போ கோவிலுக்கு போகுவா. அங்க போய் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போவா. இவ்வளவு எல்லாம் ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணி கூட அவளோட புருஷன் வீட்டுல அவளுக்கு நிம்மதி கூட இல்ல. குணால் அவளை அடிப்பான். அவனோட அம்மா தப்பு தப்பாக பேசுவாங்க. ஒரு பொண்ணு எவ்வளவு வேணாலும் கேட்பா. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அது தாண்டிடுச்சுன்னா அவ வெடிச்சிடுவா. ஜூலை 6க்கும் அதுதான் நடந்தது. அன்னைக்கு அப்படி கோவப்பட்டு வீட்டிலிருந்து போனதுதான் அக்ஷதா. கிட்டத்தட்ட 10 மணி ஆனப்போ கோல் கணபதி மந்திர் என்ற கோவிலுக்கு வரா. கோவிலுக்கு போனப்பதான் தெரிஞ்சது கோவிலோட முக்கியமான பூஜாரி பாலக் மகாராஜா தன்னோட ஊருக்கு போயிருக்காரு என்று. அந்த இடத்தில் வேற புதிய 3 பேர் இருக்காங்க.
அதில் ஒரு ஆள் பூஜாரியா இருந்தா. பாக்கி 2 பேர் கோவிலுக்கு சேவை செய்யற ஆளுங்க தான். அக்ஷதாக்கு அவரை தெரியாததுனால அங்க தனியா உட்கார்ந்துட்டே இருந்தா. ஏன்னா அவளுக்கு அந்த 3 பேரையும் தெரியாது. அக்ஷதா அங்க இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ஏன்னா கையில காசு கூட கொண்டு வரல. அப்படியே யோசிச்சு டைம் கடந்து போகும்போது மத்தியானம் 2 மணி ஆகுது. அக்ஷதாக்கு அந்த 3 பேர் சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அக்ஷதா கோவிலோட பிரசாதம் ஆயிருக்கும் என்று நினைச்சு அந்த சாப்பாடை சாப்பிடுறா. இத சாக்கா வச்சு அந்த 3 பேரு அக்ஷதா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்படியே டைம் போய் சாயங்காலம் 6 மணி ஆகுது. அந்த 3 பேரும் அக்ஷதாக்கு டீ கொடுக்கறாங்க. அவ அது சந்தோஷமாக வாங்கி குடிக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியல அந்த 3 பேரும் அந்த டீயில் மயக்க மருந்து கலந்திருக்காங்க என்று. இதனால சில நிமிஷத்திலேயே அக்ஷதா மயக்கம் அடைஞ்சு போறா. மயக்கம் அடைஞ்சு போவே அந்த கோவிலோட புதிய பூஜாரி, அதாவது ராஜஸ்தானில் இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் வந்தது. அவனோட பேர் ஷாம் சுந்தர் சர்மா. அப்புறம் அவனோட சேவகர் 2 பேர், சந்தோஷ் குமார் மிஸ்ரா மற்றும் ராஜ்குமார் பாண்டே. இந்த 3 பேரும் சேர்ந்து அக்ஷதா கூட 1 by 1 தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. முழு ராத்திரி அக்ஷதாவோட தப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. அக்ஷதாக்கு இது ஒண்ணுமே தெரியல. அவ மயக்கத்தில் இருந்தா. மயக்கத்தில் இருந்து அடுத்த நாள் எந்திரிச்சப்பதான் அவளுக்கு தெரியுது அவ மேல ஏதோ தப்பு நடந்திருக்கு என்று. அவ கத்த ஆரம்பிச்சா. அவ ரொம்ப ஷாக் அடையில. அவ வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணப்போ இந்த 3 பேர் நினைச்சாங்க, இவளை வெளியே விட்டா இவ போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா, அப்புறம் போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்று நினைச்சாங்க. அதுக்காக இவங்க அக்ஷதாவோட தலைய புடிச்சு முதல்ல நிலத்துக்கு மேல அடிச்சாங்க. இந்த அடினால அக்ஷதா மயக்கம் அடையறா. அந்த நேரத்தில் இந்த ஆளுங்க அக்ஷதாவோட கழுத்தை நெருக்கி கொலை பண்றாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அவளோட உடம்பை எடுத்து கோவிலோட பின்னாடி தூக்கி வீசுறாங்க. அடுத்த நாள் அந்த கோவிலுக்கு வந்த ஒரு நபர் அந்த அக்ஷதாவோட பாடிய பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த கேஸ் இப்பவும் க்ளோஸ் ஆகல, நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த 3 பேரையும் ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. இந்த கேஸ் பத்தி கேட்டப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்தில் யாரையும் நம்பவே கூடாது, அது யாரா இருந்தாலும் கூட. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.